ஒரு ஹீரோயின் பற்றி பேசணும்னு ஆசைப்பட்றேன். நயன்தாரா அவர்கள் 1000 crore கிளப்பில் பாலிவுட்டில் ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டாங்க. படமே 1000 கோடி ஷாருக் கான் கூட. அது ஒரு பெரிய சக்ஸஸ்ஸு. டாக்ஸிக்னு ஒரு படம் பண்ணுறாங்க கீது மோகன்தாஸோட, யாஷ் அவங்களோட சேர்ந்து. அவங்களோட வளர்ச்சியுமே ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி தான். ஹீரோயின்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு செட் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு கோல்ஸை செட் பண்ணுறாங்க. வி கேன் டூ சம்திங் எல்ஸ் அப்படிங்கிறத. நீங்கள் அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவங்க வந்து தன்னுடைய பிராண்டை வந்து அழகாக பில்ட் பண்ணி இன்றைக்கி லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு பேர் ஒரு காலகட்டத்தில் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா விஜயசாந்திக்கு இருந்தது. இன்றைக்கி நயன்தாரா அப்படின்னாலே இந்தியா ஃபுல்லாக லேடி சூப்பர் ஸ்டார்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அந்தளவு தனக்கான ஒரு பிளேஸை வந்து உருவாக்கிட்டாங்க. வெறும் கன்னட சினிமா இருந்தாலும் சரி, மலையாள சினிமா இருந்தாலும் சரி, தமிழ் சினிமா, தெலுங்கு சினிமா, ஹிந்தி சினிமா, இப்போ எல்லா இண்டஸ்ட்ரியுமே நயன்தாரா நடித்தா அந்த படம் வந்து மிக பெருசாக மாறும் அப்படின்றது அவங்க பெரிய சக்ஸஸ் தானே. அதுவும் 20 வருஷமாக தொடர்ந்து பயணிச்சிட்டு இருக்காங்க. 20 வருஷமும் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அவருக்கு பல கோடிகள் கொடுத்து அவரோட பயணம் பண்ணணும்னு பல இயக்குநர்களும் தயாரிப்பாளரும் ரெடியாக இருக்காங்க. அவங்க தான் ரெடியாக இல்லை. அவங்க தான் ஒரு சின்ன பிரேக் கொடுத்து, ஏன்னா அவங்களுக்கு குழந்தைகள் வந்துடுச்சு, குழந்தைங்களை பார்த்துக்கணும், ஃபேமிலியை பார்த்துக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் கொஞ்சம் குறைவாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான வளர்ச்சியும் சரி, அதுக்கு பிறகு அவங்க பல பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணி இன்றைக்கி ஒரு என்ன சொல்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிராண்டை உருவாக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க வந்து மிகப்பெரிய சக்ஸஸாக நான் பார்க்குறேன். சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு ஹீரோயின்ஸில் மிகப்பெரிய சக்ஸஸ் எடுத்திங்கன்னா அது வந்து நயன்தாரா. அது பிறகு த்ரிஷானுடைய இது தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ நயன்தாரா வந்து அது வந்து ஒரு அப்படியே பல லாங்குவேஜில் வந்தாங்கன்னா, த்ரிஷா அவர்களுடைய பார்த்தீங்கன்னா இந்த 20 வருஷமா 21 வருஷமா அதே மாதிரி இருந்துக்கிட்டு ஒரே ஸ்டேபிளாக தனக்குன்னு ஒரு பிளேஸ் அவங்க பிடிச்சிட்டு அந்த பிளேஸ்ல அப்படியே இருக்காங்க பாரு. இன்னைக்கும் பாருங்களேன், பொங்கல் விடாமுயற்சினா அவங்க தான் இருக்காங்க. கமல் சார் படமா, அனிருத்தனும் சார் மறுபடியும் த்ரிஷா தான் இருக்காங்க. எவ்வளவு பெரிய படமா இருந்தாலும் இப்ப லாஸ்டா வந்து விஜய் சாரோட படமா த்ரிஷா தான் இருக்காங்க. அவங்களோட பிளேஸ் அது மட்டும் இல்ல, தெலுங்குல பாத்தீங்கன்னா சிரஞ்சீவி சார், ஆமா. ஸோ மலையாளத்துல பாத்தீங்கன்னா இவரோட மோகன்லால் சாரோட ஒரு படம் அப்படின்னு பல லாங்குவேஜ்ல அவங்க படங்கள் பெருசா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க எப்படி பார்க்கணும்னா, இவங்க எல்லாருமே இப்படி நம்ம வந்து சிவகார்த்திகேயன், விஜய் சேது சொன்ன மாதிரி இங்க வந்து நயன்தாரா, த்ரிஷா எல்லாருமே அடுத்த கட்டமா வர ஹீரோயின்ஸ்க்கெல்லாம் இன்ஸ்பிரேஷனா இருக்காங்க தான் நான் சொல்லுவேன்.